சார், இப்ப விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர கைது செய்யும் பட்சத்தில், அவர வந்து நம்ம பெரிய ஆளா ஆக்க வேண்டாம். இவர இப்படியே விடுறது தான் சரியான பாதைங்கிறதுல திமுக இருக்கா? அதையும் மீறி விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர கைது செய்யப்படும் பட்சத்தில், இதனுடைய தாக்கம் 2026 தேர்தல்ல திமுக சந்திக்கும். அதனாலே அவங்க சைலண்டா இருக்கிறதா எடுத்துக்கலாமா? இதுல வேறொரு விஷயமும் இருக்கு சார். இப்ப நாளைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இந்த விஷயம் வருது. அதாவது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் தாவேக்கா வைக்கிறாங்க அங்க. சப்போஸ் அந்த விசாரணையில இறுதியில மதுரை உயர்நீதிமன்றம் கிளை அந்த பெஞ்ச் சிபிஐக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்ப தேவையில்லாம எதுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை அரெஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்? அதனால நாளைக்கு விசாரணை அந்த மதுரை ஹைகோர்ட்ல சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாங்களா இல்லையா போன்ற விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம அவசரப்பட்டு இப்ப பண்ண வேண்டாம்ன்ற அந்த ஒரு முடிவுல கூட அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இருக்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கலாம். ஆனால் கைது பண்றதுன்றது அடுத்த கட்டம். வழக்கு பதிவு செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்குதுதான் என்னுடைய கேள்வி. கைது பண்றது அப்படின்றது மதுரை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலான்றது கூட ஒரு அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் கூட ஒரு சரியா இருக்கலாம். ஆனால் வழக்கு ஏன் பதிவு பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வழக்கு பதிவு பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? வழக்கு பதிவு பண்ணுங்க. விசாரணை எப்போ நீங்க அப்ப விசாரணை போது அவர் கூப்பிடுங்க, கால்பார் பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க. இல்ல கைது பண்றத வேணா நீங்க தள்ளி போடுறதுல கூட அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா என்ன பண்றது? நம்ம எதுக்கு இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரணும்? சப்போஸ் சிபிஐக்கு போயிட்டு அவங்க அரெஸ்ட் பண்றாங்களோ பண்ணாத இருக்காங்களோ, அப்புறம் பாஜக ஏதாவது அரசியல் வேலைகள் செய்தோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ அது எப்படியோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஒருவேளை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். பட் ஆனா அடிப்படையில வழக்கு போடணும்ன்றது என்னுடைய கருத்து. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஒரு அடிப்படை விஷயத்தை செய்தே தீர வேண்டும் என்பது என் கருத்து.